வணக்கம். நான் சேலம் குறிஞ்சி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் டாக்டர் ரேகா பேசுகிறேன். மார்ச் 27 வேர்ல்டு அடியரன்ஸ் டே, அதாவது உலக பின்பற்றல் தினம் அப்படின்னு சொல்லலாம். இது முதல் முறையாக இந்த நாள் கடைபிடிக்க சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நீண்டகால உடல் பிரச்சனைகளான சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், ரத்த கொழுப்பு இதுக்காக பரிந்துரைக்கப்படும் மாத்திரைகளை வேல்யூஸ் நார்மல் ஆனவுடனே இல்லை தாமாவோ ஒரு சிலர் நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுத்தும் பட்சத்தில் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சர்க்கரையோட அளவோ இல்லை பிளட் ப்ரெஷரோ அதிகமாகி வேறு ஏதாவது ஒரு தீவிர பிரச்சனை, அதாவது மாரடைப்பு, பக்கவாதம், கிட்னி ப்ராப்ளம், கால் புண் போன்ற பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மாத்திரையோட அளவை நீங்கள் மற்றொரு ஆலோசனை பண்ணி டோஸை கம்மி பண்ணிக்கலாம் வேல்யூஸ் கண்ட்ரோலுக்கு வரும்போது. அதே மாதிரி வாழ்வியல் முறையான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் தொடர்ந்து பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த நாளை கடைபிடிக்க சொல்கிறாங்க. தொடர்ந்து மாத்திரையை நம்ம எடுத்துக்கிறதுக்கான சில டிப்ஸ் அப்படி பற்றி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு நிறைய மாத்திரைகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிறைய மாத்திரைகள் எழுதியிருப்பாங்க. ஸோ அது ப்ராக்டிக்கலாக எடுக்க கஷ்டமாக இருக்கிறவங்க காம்பினேஷன் பில்ஸ் இப்போலாம் நிறைய கிடைக்குது. ஸோ ஒரே டேப்லெட்டில் 2-3 காம்போசிஷன்ஸ் இருக்கிற மாதிரியான டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கும்போது பில் பர்டன், மாத்திரையோட எண்ணிக்கை உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஜென்ரிக் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவது மாத்திரை எடுத்துக்கிறதுனால வர வயிறு எரிச்சலோ அல்லது வேறு ஏதோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி அதற்கான மாற்று என்னவோ அது எடுத்துக்கலாம். நான்காவது நேரப்படி மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஞாபகம் மருதி இருக்கும். ஸோ அவங்களாம் ரிமைண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் அல்லது குடும்ப உறுப்பினர் ஞாபகப்படுத்த சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஐந்தாவது பில்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிற பட்சத்தில் பில் ஆர்கனைசர்ஸ் ஆர் பில் பாக்ஸு அது பார்த்திங்கன்னா நம்ம நாள்படி நேரப்படி நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு டிவிஷன் போட்டால் பாக்ஸஸ் மாதிரிலாம் கிடைக்கிது. அது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ப்ராக்டிக்கலாக மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஹாஃப் டோஸ் அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் டேப்லெட் கட்டர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த எக்ஸாக்ட் டோஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம கையிலலாம் உடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த மாதிரி கட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு டோஸோட அளவு எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சில ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தொடர்ந்து மாத்திரை மற்றும் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.